வணக்கம். நம்ம நரேந்திர மோடியுடைய வாயிலிருந்து நேரு நல்லவர், இந்திரா காந்தி ரொம்ப நல்லவங்க, ராகுல் காந்தி ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் கூட வரும். ஆனால் ஏக்யூஐ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வரவே வராது. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வார்த்தை அவர் வாயிலேருந்து வராது. ஏன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நியூஸ்ட்ரா அப்படின்ற என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கடைசியில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியா எடுத்துக்காங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி. அதாவது உலகின் 4வது மிகப்பெரிய எக்கானமி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம இந்தியாவுடைய தலைநகர் இருக்குது பார்த்தீங்களா, டெல்லி. அந்த டெல்லியுடைய காற்று தான் உலகிலேயே மிக மோசமான, மிக அசுத்தமான காற்று. உலகத்தில் இருக்கிற எல்லா தலைநகரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மிக மோசமான காற்று எந்த நாட்டுடைய தலைநகரில் இருக்குது அப்படின்னா, சுவாசிப்பதற்கே தகுதியற்ற ஒரு காற்று எந்த நாட்டுடைய தலைநகரில் இருக்குது அப்படின்னா அது நம்ம டெல்லியில் தான். எந்த டெல்லியில்? நம்ம விஸ்வகுருவுடைய அந்த நாட்டின் தலைநகரான டெல்லியில். இவர் 11 வருஷமாக பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தார் பாருங்க. ஒரு வருஷமும் அந்த டெல்லியின் காற்று, அந்த மாசுபட்ட காற்று வந்து அதிகமாகிட்டே இருக்கிறது ஒரு முறையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. 11 வருஷமாகி இப்போ வந்து 1000 தொட்டுடுச்சு. 300 இருந்தாலே ரொம்ப மோசமான காற்று அப்படின்போது அது 1000 தொட்டுடுச்சு. இருந்தும் அது மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மக்கள்லாம் இப்படி அவஸ்தப்படுறாங்களே அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாமல் இவர் சும்மா ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காரே தவிர இந்த ஒரு பிரச்சனையை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்காரு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து டெல்லியில் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த காற்றை சுவாசிச்சோன்னா கிட்டத்தட்ட விஷம் தாங்க, அது ஒரு விஷம். அந்த மாதிரி ஒரு காற்று அங்கே இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஏக்யூஐ அப்படின்ற ஒரு வார்த்தை இது வரைக்கும் நரேந்திர மோடியுடைய வாயிலிருந்து வந்ததில்லை. நாம் இன்னும் இவரை நம்பிக்கிட்டு இருக்கோம். ஊராக சுற்றுலா இருப்பாங்க, ஊராக நாடு நாடாக சுற்றுலா இருப்பாங்க. நாடு நாடாக சுற்றிட்டு இவர் வந்து அந்த எத்தியோப்பியாவுக்கு அங்கெல்லாம் போனால் இருப்பாங்க. எத்தியோப்பியா அப்படின்றது வந்து உலகின் ஏழ்மையான நாடுகளில், அதாவது ஒரு 20 நாடுகள் ஏழ்மையான நாடுகள் அப்படின்னா அதில் 18வது இடத்துல இருக்கிற இடம் அந்த எத்தியோப்பியா. அந்த இடத்துக்கு இவர் போனார். அங்கெல்லாம் அங்கே ஸ்கைலாம் அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த சிட்டிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. மிக ஏழ்மையான ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கிற அந்த சிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது, காற்று நல்லா இருக்குது, வானம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில், நம்ம நாட்டில் இவர் அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம ஊருக்கு வந்து, அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மற்ற ஹிமாச்சல் அங்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த சுற்றுலா இந்தியாவுக்கு வராங்க அவங்களாவது வருவாங்க. ஏன்னா டெல்லியில் வந்து இந்த அளவுக்கு மோசமான காற்று இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வரணும், ஆக்ராவுக்கு போகணும், தாஜ்மஹாலை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா ஜெய்ப்பூருக்கு போகணும், இந்த மாதிரி பிளானோட இந்தியாவுக்கு வர்றவங்கெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா இந்த காற்று வந்து அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. நம்ம ஜிக்கு தான் மக்களுடைய உடல்நிலை மேலேயோ அவங்க ஆரோக்கியத்து மேலேயோ அக்கறை எல்லாம் கிடையாது. ஆனால் மற்ற வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு அவனை பற்றி தான் நான் சிந்திப்போம் இல்லையா, அதனால் வர்றதே கிடையாது. நம்ம ஜி வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அங்கே இருக்கிற நல்ல நல்ல இடங்களுக்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணாருன்னா மற்ற வெளிநாட்டிலேருந்து வரவங்க நினைப்பாங்க, ஓஹோ டெல்லி மட்டும் தான் இப்படி இருக்குது போல இருக்குது, மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற இடங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, அங்கெல்லாம் வானம் தெளிவாக தான் இருக்குது, அங்கெல்லாம் காற்று சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. சுற்றுலா அதன் மூலமாக நமக்கு வந்து ஏதாவது வருமானம் வரும். இப்போ அதுவும் இல்லை. இவருக்கு மக்கள் மேலே தான் கவலை இல்லை, கடவுள் மேலே கூடவான். இது வந்து ராம ஜென்ம பூமி இல்லையா, ராமர் வாழ்ந்த இடம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற காற்று வந்து இந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்கு, அதுக்காவது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? டெல்லியில் இருக்கிற இந்த அசுத்தமான காற்று வந்து அப்படியே லக்னோ அந்த பக்கம்லாம் போய் அயோத்தியா வரைக்கும் போயிடுச்சு. அங்கெல்லாம் கூட ரொம்ப மோசமாக இருக்குது. ராமர் இருக்கும் அந்த ஒரு இடத்துல இருக்கிற காற்றையாவது அவர் வந்து சுத்தமாக வச்சுக்க வேண்டாமா? அதுக்காவது ஏதாவது செய்ய வேண்டாமா? மக்களை விடுங்க, அவருக்காவது ஏதாவது செய்ய வேண்டாமா? அதுவும் செய்ய மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டாருங்க. நம்ம நாட்டுக்காக எதுவுமே செய்ய மாட்டாரு. நம்ம இன்னும் அவரை நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், நம்ம நரேந்திர மோடியுடைய வாயிலிருந்து என்னென்னமோ வார்த்தையெல்லாம் வந்தாலும் ஏக்யூஐ, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது காற்று தர குறியீடு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வரவே வராது. ஹிந்தியில் கூட சொல்ல மாட்டாருங்க, ஹிந்தியில் கூட அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா அவர் இருக்கிற நாடு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குது, மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிம்பத்தை வந்து அவருக்கு கட்டமைக்கணும் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் பேசவே மாட்டார். மக்கள்லாம் அங்கே அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டெல்லி இந்தியாவின் தலைநகரம், இவர் அடிக்கடி பார்லிமெண்ட் போகிற இடம். அந்த இடத்துல இருக்கிற மக்களை பற்றியே கவலைப்படலைன்னா பாக்கி யாரை பற்றி இவர் கவலைப்படுவார்? நாம் தான் இன்னும் ஏதோ செய்வார்ப்பா, இவர் வந்து அடுத்த 50 வருஷத்தில் இப்படி, 100 வருஷத்தில் இப்படின்னு என்னென்னமோ பிளான்லாம் போட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? டாலரை வந்து 40க்கு கொண்டு வருவோம், இல்லை பெட்ரோலை வந்து 40க்கு கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொன்னது. 40-40ன்னு சொல்லி ஒரு 40-40 குறையும் அப்படின்னாரு. அது 40-40 கூடி போயிட்டாங்க. ஒரு 40-40 குறையும் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அது குறையிறது கிடையாது, கூட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு போல இருக்குது. பெட்ரோல் வந்து 100க்கு மேலே போச்சு, டாலர் வந்து 90க்கு மேலே போச்சு, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு ஒரு பிளான் போடுறாரு. அப்போ இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 வருஷத்தில் சாம்பிள் அதுலேயே இப்படி இருக்குது. இது ட்ரெய்லர் அப்படின்னு இவங்களை கேட்டான். இதுதான் ட்ரெய்லரே இவ்வளோ மோசமாக இருந்தால் யாராவது படத்துக்கு போவாங்களா? இப்படி இருக்குது நம்ம நிலைமை. நம்ம விஜயகாந்துக்கு தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தை மன்னிப்பு அப்படின்னா, நம்ம நரேந்திர மோடிக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை ஏக்யூஐ.
ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாரும் அப்போ கேட்ட போகிறீங்க, சொல்லவே மாட்டார். உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அது இவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு நம்புகிறேன். அவங்க தான் உலகின் மிகப்பெரிய முட்டாள்கள். அதில் நீங்கள்லாம் இருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்கள்.